அப்போ நெக்ஸ்ட் டைட்டில் வந்து நம்ம ஸ்டேட் ஹைவேஸ். அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து மாநில நெடுஞ்சாலைகள். The state highway are usually roads that link important cities, towns and district headquarters within the state and connect them with the national highways or neighboring states. These roads are administered and financed by state government. மாநில நெடுஞ்சாலைகள் பொதுவாக மாநிலத்தில் உள்ள முக்கிய பெருநகரங்கள், நகரங்கள் மற்றும் மாவட்ட தலைநகரங்கள், அதோடு மட்டும் அல்லாமல் மாநில தலைநகரத்துடன் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் அண்டை மாநில நெடுஞ்சாலைகளையும் இணைக்கின்றன. இந்த சாலைகள் மாநில பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், மாவட்ட சாலைகள். District roads provide connectivity between the district and taluk headquarters with the state highway and national highway. மாவட்ட சாலைகளானது மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் மாவட்ட மற்றும் வட்டார தலைமை இடங்களை இணைக்கிறது. District roads are constructed and maintained by the Public Works Department of the state. இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா PWD, அதை லைன் பண்ணிக்க. மாவட்ட சாலைகள் மாநிலத்தின் பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்டு அது பராமரிக்கப்படும். நெக்ஸ்ட் அண்ட் ரூரல் ரோட்ஸ் அண்ட் வில்லேஜ் ரோட்ஸ், கிராம சாலைகள், ஊரக பகுதி சாலைகள் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ரோட்ஸ் ஆர் விட்டல் ஃபார் ப்ரொவைடிங் லிங்க் இன் ரூரல் ஏரியா. கிராமப்புற சாலையின் இணைப்பு கிராமப்புற வளர்ச்சியில் ஒரு முக்கிய ஊராகும். இட் லிங்க்ஸ் த டிஃப்ரெண்ட் வில்லேஜ் த நெய்பரிங் டவுன்ஸ். இச்சாலைகள் கிராமப்புறங்களை இணைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. இது பல்வேறு கிராமங்களையும் நகரங்களையும் இணைக்கிறது. தேர் ஆர் மெயின்டைன் பை வில்லேஜ் பஞ்சாயத். இதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு கிராம பஞ்சாயத்துக்களால் இது பராமரிக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் டைட்டில் வந்து பார்டர் ரோட்ஸ், எல்லைப்புற சாலைகள். There are the roads of and strategic important in border area. எல்லைப்புற சாலைகள் நாட்டின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலை வகைகளாகும். There are constructed and maintained by border roads organization. இவைகள் எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. It was established in 1960 for the development of the roads and strategic importance in the northern and north eastern border area. எல்லைப்புற சாலைகள்னு மெயினாக எங்கடா இருக்குன்னா நார்த்தன் அண்டு நார்த் ஈஸ்டர்ன் பார்டர் ஏரியா, அதை லைன் பண்ணிக்கா. வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் இந்த எல்லைப்புற சாலைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலைகள் அது எங்கே இருக்குது அப்படின்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைஸ்டு ஆஸ் எ கன்ஸ்ட்ரக்டட் ரோட் வேர்ல்டு ஹையஸ்ட் ரோட் ஜாயினிங் சண்டிகர் அண்டு லே இன் லடாக், அதை லைன் பண்ணிக்காங்க. உலகத்தின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள சாலைகள் வந்து லேவில் இருந்து சண்டிகர் வரை. திஸ் ரோட் ரன்ஸ் அட் an average altitudes of 4,270 meters. இச்சாலை கடல் மட்டத்திலிருந்து அதனுடைய சராசரி உயரம் 4,270 மீட்டர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கோட்ரலேட்ரல் ரோட்ஸ், தங்க நாற்கர சாலைகள். கோல்டன் கோட்ரல் 5,846 kilometer long roads of 6-4 lands connect
இந்தியா 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன் பண்ணிக்காங்க. டெல்லி, கல்கட்டா, சென்னை, மும்பை, டெல்லி. திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச் இன் 1999. மேப்பில் கேட்பாங்க தங்க நாற்கர சாலைகளுடைய இணைப்பு ரயில்வே ரூட்டில் எப்படியெல்லாம் கேட்கலாம். டெல்லி டு கொல்கட்டா கேட்கலாம், சென்னை டு மும்பை கேட்கலாம், மும்பை டு டெல்லி கேட்கலாம், கல்கத்தா டு டெல்லி கேட்கலாம். எப்படி இருந்தாலும் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டாக மேப்பில் ரயில்வே ரூட்டில் கிளியராக நம்ம என்ன பண்ணோம், அது ரோட்வேஸில் கிளியராக நம்ம இது தங்க நாற்கர சாலைகளில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்டர்ன் கார்டியர்ஸ். வடத்தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகள். வடத்தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகள். நார்த் சவுத் கார்டியர் எய்ம்ஸ் கனெக்டிங் ஸ்ரீநகர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் கன்னியாகுமரி இன் தமிழ்நாடு, including Kochi, Salem with 4,076 km long road. வடத்தின் பகுதியில் இணைக்கக்கூடிய சாலைகளின் நோக்கம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரையும் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியும் 4076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட சாலை மூலம் இணைப்பது ஆகும். Next, the east and west corridor has been planned to connect Silchar in Assam with the port town of Porbandar in Gujarat with 3,640 kilometers of road length. The two corridors intersect at Jhansi. கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள் அசாம் மாநிலத்தில் சில்சாரையும் குஜராத்தில் உள்ள துறைமுக நகரமான போர்பந்தரை இணைக்கும் வகையில் 3640 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு சாலைகளும் ஜான்சியில் சந்திக்கின்றன. நெக்ஸ்ட் டைட்டில் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னா விரைவு சாலைகள். இந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மும்பை டு புனே ரோட்ஸ், அதான் விரைவு சாலை போக்குவரத்து. These are multi-lane good quality highway for high speed traffic. Some of the important expressway are Mumbai Pune Road, Calcutta and Dum Airport Road, Durgapur Calcutta Road and Yamuna Express between Delhi and Agra. விரைவு சாலைகள் என்பன 4 மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதைகளை கொண்ட அதிவேக போக்குவரத்து சாலைகளாகும். முக்கியமான சில விரைவு சாலைகள் மும்பை புனே விரைவு சாலை, கொல்கத்தா டம்டம் விமான நிலைய விரைவு சாலை, துர்காபூர் கொல்கத்தா விரைவு சாலை, புதுடெல்லி மற்றும் ஆக்ரா இடையான யமுனா விரைவு சாலை. இதெல்லாம் மேப்பில் கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ்னால் பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். These are the roads that link India with neighboring countries for promoting and harmonious relationship with them. இந்தியாவை அண்டை நாடும் இணக்கமான உறவை மேம்படுத்த நோக்குடன் இணைக்கப்பட்டுள்ள சாலைகள் பன்னாட்டு நெடுஞ்சாலைகளாகும். This highway have been constructed with an aid from World Bank under an agreement with the Economic and Social Commission for Asia Pacific ESCAP. அப்படின்னா இச்சாலைகள் ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளை பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் அண்ட் எஸ்எஃப் உடன்படிக்கையின் கீழ் உலக வங்கி நிதி உதவியின் அமைக்கப்பட்டுள்ளன. ESCHP.
This roads connect important highway of India with those of the neighboring countries. நைபரிங் கண்ட்ரிஸ்னால் அண்டை நாடுகள், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், அருகில் இருக்கக்கூடிய நாடுகள், சச் அஸ் பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். இது அனைத்தையும் தேசிய நெடுஞ்சாலையுடன் இணைக்கின்றன. நெக்ஸ்ட் வந்து ரயில்வேஸ். அப்போ ரயில்வே ஓகே வருது. Indian railway system is the main artery of the country inland transport. இந்திய ரயில்வே அமைப்பு நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்திற்கான முக்கிய உயிர் நாடியாக அமைந்துள்ளது. Railways cater to the needs of a large scale movement of traffic both for freight and passenger, thereby contributing to economic growth. மிக அதிக அளவிலான பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கான பங்களிப்பை ரயில்வே அளித்து வருகிறது. ரயில்வே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் த பேக் போன் ஆஃப் த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. அதை லைன் பண்ணிக்காங்க. இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுவது ரயில்வே. திரும்ப ஒரு சில லைன் பண்ணிக்க சாரு. அப்போ ரயில்வே வந்து இந்திய தரைவழி போக்குவரத்தின் முதுகெலும்பாக கருதப்படும். இட் ப்ரொமோட் நேஷனல் இன்டிகிரேஷன்ஸ் பை பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். இது மக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. இட் ஆல்சோ ப்ரொமோட் ட்ரேட், டூரிசம், எஜுகேஷன் எக்ஸெட்ரா. ரயில்வே ஹெல்ப் இன் த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் த agriculture sector by facilitating the bulky movements of perishable வணிகம், சுற்றுலா, கல்வி போன்றவற்றிற்கு ஊக்குவிக்கிறது. வேளாண்மை துறையில் எளித அணுகக்கூடிய பொருட்களை வர்த்தகம் செய்ய விரைவான போக்குவரத்து அளித்து உதவி செய்கிறது. The role in transporting raw materials to industries and finished goods to market is invaluable. அவ தொழிலக பொருட்களையும் சந்தைகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லவும் ரயில்வேவினுடைய பணி மதிப்பிட முடியாத ஒன்று ஆகும். இந்தியன் ரயில்வேஸ் நெட்வொர்க் இஸ் த லார்ஜஸ்ட் இன் ஏசியா அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. இந்தியா ரயில் போக்குவரத்தின் அமைப்பில் ஆசியாவில் மிகப்பெரியதாகும். அதை லைன் பண்ணிக்காங்க. ஆசியாவின் மிகப்பெரிய ரயில் போக்குவரத்து எதிராக இந்திய ரயில் போக்குவரத்து. உலக அளவில் நம்ம பார்க்கும்போது வேர்ல்டு அண்டு உலக அளவில் பார்க்கும்போது இரண்டாவது பெரியதாகும். அதான் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. ஃபார் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் த இந்தியன் ரயில்வே இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு 17 ஜோன்ஸ். அப்போ இது ரயில்வேவின் இயக்கம் மற்றும் மேலாண்மை இந்திய ரயில்வே துறை 17 வகைகளாக பிரிக்கப்பட்டு உள்ளன.